வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா டிஎன்ஏ வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஃபேஸ் 1 ஆரம்பிக்குது. ஜூன் 1லேருந்து ஜூன் 9ஆம் தேதி வரை எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்கன்னா 4215 பேரை கூப்பிட்டுருக்காங்க ஃபேஸ் 1. அட் ஏ சேம் டைம் ஃபேஸ் 2 ஸ்போர்ட்ஸ் கோட்டா வெரிஃபிகேஷன் டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் எத்தனை பேர் வராங்கன்னா 2771 பேர். இவங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி வரை நடக்குது. ரைட். ஸோ மொத்தம் அசான் டேட் இன்னைக்கு வரை சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க 6986 பேர். 6986 பேத்துக்கு அவங்க எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, எந்த ஷெடியூல்னு. அப்படி மெயில் வரலன்னா நீங்கள் டிஎன்இ ஆன்லைனோட ஹோம் பேஜ்லேயே ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2னு பிடிஎஃப் இருக்குது. அதில் உங்கள் நம்பர் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சார், எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா என்ன, எப்படி நடக்கும், இது எல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களே? வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் உங்களுடைய பியூர் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் மார்க் மட்டும்தான். இதில் எந்த ஒரு நீங்கள் +2ல் எடுத்த கட் ஆஃப் எதுவுமே இதில் ரூல் பண்ணவே பண்ணாது. நீங்கள் இப்போ நிறைய மாணவர்கள் எனக்கு மார்க் குறைஞ்சிருக்கு, ஆனால் நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் அச்சீவர் நினச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி டிஎன்இ இன்ஜினியரிங் அட்மிஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு 500 சீட்ஸ் வரும். அதில் 7.5ஓட இன்க்ளூட் பண்ணி. ஸோ அதனால் எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சென்னைக்கு கண்டிப்பாக போய் இருக்கணும் உங்களுக்கு கொடுத்த ஷெடியூலில். ஏன்னா ஷெடியூல் உங்களுடைய பர்சனல் மெயிலுக்கு வந்திருக்கும், எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கும். அப்படியும் இல்லைன்னா டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டில் ஹோம் பேஜில் ஒரு பிடிஎஃப் போட்டிருக்காங்க. அந்த பிடிஎஃப் சர்ச் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரைட். இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் சென்னைக்கு போகணுமா, ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லி நம்ம சொல்லியாச்சு, நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, அதை பார்த்து அவங்க மார்க் போட மாட்டாங்களா, நான் நாகர்கோவிலில் இருக்கேன், நான் சவுத்தில் எண்டில் இருக்கேன், நான் இதுக்குன்னு நான் செலவு பண்ணி போகணுமா, ஏன்னா அவங்களே மார்க் பார்த்துக்கிற மாட்டாங்களான்னு இந்த மாதிரி வெள்ளந்திரியாக கேட்குறாங்க. பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரை அது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அவங்க தான் டிசைட் பண்ணுறது. அவங்க எத்தனை ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்காங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்ன மார்க்குன்னு கேட்டகரி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் இவங்க மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி நீங்கள் வச்சிருக்கிற சர்டிஃபிகேட் வேலிடா, உங்கள் சர்டிஃபிகேட் ஒரிஜினலா, இது எல்லாமே அவங்க தான் அனாலிசிஸ் பண்ணி அவங்க தான் மார்க் போடுவாங்க. நீங்கள் என்னதான் ஒரு மார்க்கை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு போனாலும் அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் பார்த்துட்டு அதில் ஹையஸ்ட் சர்டிஃபிகேட் 4 சர்டிஃபிகேட் 9th 1, 10th 1, +1 1, +2 1, இந்த மாதிரி அவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணோடனே கேட்டுருங்க, சார் எனக்கு எவ்வளோ சார் மார்க் வரும்னு. ஏன்னா நீங்கள் ஒரு மார்க் மைண்டில் வச்சுருப்பீங்க, அவங்க ஒரு மார்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. சப்போஸ் அவங்க ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் இது மார்க்கு செல்லும் செல்லாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்க தாராளமாக ஹெல்த்தியாக பொலைட்டாக கேட்கலாம், சார் இந்த சர்டிஃபிகேட் வேலிட் தானே சார்னா. அவங்க ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் என்னன்னா ஒன்றுமே இல்லை. அந்த கைட்லைன்ஸ் டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்லக்குள்ளே போய் நீங்கள் லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பேஜ் நம்பர் 30லேருந்து 38 வரை ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான எல்லா டீட்டெயில், என்னென்ன இன்டர்நேஷ்னலுக்கு எவ்வளோ மார்க்கு, நேஷ்னலுக்கு எவ்வளோ மார்க்கு, ஸ்டேட்டுக்கு எவ்வளோ மார்க்கு, டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ, ஜோனலுக்கு எவ்வளோ, எல்லாமே அதில் மார்க் போட்டிருக்காங்க. அந்த மார்க் பிரகாரம் தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அது போக லாஸ்ட் ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சோரில்
37-38 பேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எலிஜிபிள், எந்தெந்த ஃபெடரேஷன் எலிஜிபிள்னு அங்கே போட்டிருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இல்லை சார் அதில் இல்லாத ஸ்போர்ட்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா அதில் என்ன இருக்கோ அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் உங்களை வந்து ஸ்போர்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த ஃபெடரேஷன் கீழே இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரைட். இன்னும் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் சென்னைக்கு போகணுமா, எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னோட கம்மியான மார்க்குக்கு காலேஜ் கிடைக்குமானா ரொம்ப லோயஸ்ட் மார்க்கு கூட கிடைக்கும். ஏன்னா பொதுவாக வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனை பொறுத்தவரை அவங்க அதிகமாக டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, இந்த மாதிரி எய்டட் காலேஜ் ஒரு 3, ஒரு 5-6 கவர்மெண்ட் காலேஜ், அது போக டாப் இன்ஜினியரிங் காலேஜ், அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 50 to 75 காலேஜ் தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. புரியுதா? எல்லாருமே டார்கெட் பண்ண போறது வந்து அந்த 50 to 75 காலேஜ் மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. நான் படிச்சா இந்த காலேஜில் தான் படிப்பேன், மிச்ச காலேஜில் படிக்க மாட்டேன்னு அவங்க ரொம்ப லிமிட்டடாக தான் சாய்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப லோ மார்க்கு, ஒரு 15, 20, 30 மார்க் வச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கேட்க போகிற காலேஜ் வந்து யாருமே வந்து கேட்காம இருக்கணும். அப்போ ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா, லோ மார்க் எடுத்தவங்க யூஷுவல் கட் ஆஃப்ல உங்கள் ஸ்போர்ட்ஸ் மார்க் வச்சு வந்து உங்கள் ஜோனில் இருக்கிற காலேஜை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அப்படி வந்து போகாமல் இருக்காதீங்க. அதனால வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டால உங்கள் நேம் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னையில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும். பேர் வந்து நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இது போன வருஷம் அலர்ட் ஆன, அதாவது நல்லா பாருங்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் மார்க்கு 4வது காலத்தில் இருக்கா, 970 எடுத்தவங்களுக்கு வந்து ஒரு டாப் லெவல் காலேஜ் கிடச்சது. இது அப்படியே லேசாக பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய பேர் வந்து அந்த 400 கிட்டக்க பார்த்தாலும் ஒரு 400 மார்க் வரை இருந்தவங்களுக்கு வந்து ஒரு டாப் 30 காலேஜ், அதாவது அதுலேயே வந்து எய்டட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கே வந்து ஒரு 12 சீட் போகிறனால ஒரு டாப் 20 காலேஜுக்குள்ளே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டே மார்க் வாங்க. ஒரு 100வது ரேஞ்சில் இருக்க காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 200, 250 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். சார் அப்படின்னா வந்து நான் வந்து கம்மியான மார்க்கு, நான் 150 மார்க் தான் வச்சுருக்கேன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு 170, 150 அந்த ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ் உறுதியாக கிடைக்கும். சார் வந்து நான் ரொம்ப ஸ்போர்ட்ஸில் வந்து லோ மார்க் இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கடைசி இங்கே பாருங்கள் 75 மார்க்கு, 60 மார்க்கு, ஏன் அது கூட வேணாம், கடைசியாக பாருங்கள் 15 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வந்து காலேஜஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் 15 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. இது பாருங்கள், இதில் தெரிஞ்சிடும் 15 மார்க் 10 மார்க் எடுத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அலாட் ஆகிருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே தைரியமாக வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தைரியமாக போங்க. ஏன்னா 10 மார்க் இருக்கிறவங்களுக்கும் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து நீங்கள் அவங்க கொடுத்த ஷெடியூலில் போக முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 1 or 2 days, அதாவது அவங்க இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க phase 1 phase 2 சேர்த்து 12ஆம் தேதி வரை அவசான் டேட். இன்னைக்கு ஷெடியூல் பிரகாரம் ஜூன் 12ஆம் தேதி வரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த 12க்குள்ளே ஏதாவது ஒரு நாள் வந்து போய்க்கலாம். ஏன்னா ஒரு சிலவங்க வந்து சார் நான் மெயில் பார்க்க மறந்துட்டேன், எனக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஷெடியூல் நான் பார்க்கல, போக வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி, எனக்கு ஐடியா கிடைக்காது, ஸ்போர்ட்ஸை பற்றி தெரியாது, அதனால எனக்கு நான் போகலன்னு நினச்சி இல்லாட்டா இந்த வீடியோவை வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் 12ஆம் தேதிக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன ஷெடியூல் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளுக்குள்ளே போய் இந்த மாதிரி இருக்கு சார் நான் எனக்கு தெரியலைன்னு சொன்னால் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டால உங்கள் நேம் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ரைட் சார், இது எப்படி நடக்கும் சார்? நான் வந்து சென்னைக்கு போகிறோம், சென்னையில் வந்து எந்த மாதிரி வெரிஃபிகேஷன் நடக்கும்னு கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டிக்குள்ளே போனவனே ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் நடக்குதுன்னு. அங்கே போனவனே உள்ளே போனவனே ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனும் போக வந்து அந்த ஸ்லாட்டு சரி நீங்கள் தர தேதின்னு சொன்னோம்னா அவங்க வந்து பார்த்துட்டு உள்ளே போங்கன்னா அங்கே ஒரு 10-15 பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு டீமாக உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேபிள் கொடுப்பாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு. அப்படி போய் நீங்கள் வெரிஃபை வந்து கொண்டு போய் போகும்போது
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போகும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதோட 2 செட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. 2 செட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு அது போக வந்து அந்த மார்க் போடுறதுக்கான ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு மார்க் போட்டிருப்பீங்க, சப்போஸ் வந்து அவங்க வந்து ஒரு கூட குறைச்சி மார்க் போட்டாலும் அந்த ஃபார்ம்ஸ் வந்து அங்கேயே கொடுப்பாங்க சப்போஸ் கரெக்ஷன் இருந்தால். அப்படி இல்லைன்னா ஒரு பிளைன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஒரு 2-3 பிரிண்ட் போட்டே கொண்டு போயிருங்க. ஸோ அதனால வந்து சேஃபராக வந்து உங்கள் ஃபார்மை வந்து நீங்கள் ஒரு பிளைன் ஃபார்மை ஒரு 2-3 கொண்டு போய்க்கோங்க. அது போக வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மார்க்கு கரெக்டாக இருந்தால் அவங்க டிக் அடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. முடிஞ்சவொடனே நீங்களே அவங்கள்ட்ட வந்து பொலைட்டா, சார் எல்லா சர்டிஃபிகேட் ஓகே வேலியர் ஆயிடுச்சா சார், எவ்வளோ சார் மார்க் வரும்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு தோராயமாக வந்து இதுதான் உங்களுக்கு மார்க் வரும்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை வச்சு ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ரைட். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது. உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போய் காமிக்க போகிறீங்க. அதில் வந்து அவங்க ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் 4 சர்டிஃபிகேட் எடுத்து அதை மட்டும் வந்து அவங்க வேல்யூ பண்ணி மார்க் போட்டுருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுடைய மார்க் ரேங்க் வந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து உண்மையான சாய்ஸ் ஃபில்லிங். ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து சார் 30 மார்க் இருக்குது, 45 மார்க் தான் இருக்குது, எனக்கெல்லாம் காலேஜ் கிடைக்கும்னு நிறைய பேர் டவுட்டில் கேட்குறீங்க. இந்தா இப்போ நான் பேசிட்டு கிட்டத்திலே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கிறேன். மார்க் பார்த்துக்கோங்க. இந்த மார்க் எடுத்தவங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அலாட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கம்மியான மார்க்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா யாருமே நீங்கள் கேட்குற காலேஜில் கேட்கலன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிடும். ஸோ அதனால் யாருமே வந்து எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணுமா போக வேணாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே போங்க. ஏன்னா ஒரு 500 சீட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் 7.5 ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்னையில் போய் வெரிஃபை பண்ணி நல்ல காலேஜில் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை எப்போ ஒன்றா கால் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து தொடர்பு கொண்டு அவங்க டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து சார் எனக்கு வந்து எந்தெந்த காலேஜ் கிடைக்கும், அந்த காலேஜ் சாய்ஸில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம பண்ணித்தரோம். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு 20 to 25% மேலே நம்ம பண்ணுறதில்ல. போன வருஷம் நம்மகிட்ட ஸ்போர்ட்ஸில் கைட்லைன்ஸ் வாங்கினவங்க எல்லாமே டாப் காலேஜில் வந்து அவங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் யாருக்காவது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து எனக்கு நல்ல காலேஜில் வந்து என் மார்க்குக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு லிமிட்டட் அமௌண்ட் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கைடன்ஸ் பண்ணுறோம். எப்போவுமே எனக்கு கால் பண்ணலாம். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். என் செல் நம்பர் 9842376822. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.